சான்ஸே இல்லை, டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க, போகணும் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல நம்ம வெயிட் பண்ணுவோம், கர்த்தர்கிட்ட வந்து கேட்போம், ஏசப்பா கிட்ட கேட்போம், 3 மாசம் ஏசப்பா கிட்ட கேட்போம், அதுக்கப்புறம் வேணா போலாம். நான் என்ன சொன்னேன்னா, ஏசப்பா நம்புறது கூட நல்லதுதான், இருந்தாலும் டாக்டர் கிட்ட போகிறது நல்லது அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல நம்ம ப்ரேயர் பண்ணுவோம்னு சொன்னார். அதே போல நாங்க 3 மாசம் 2 பேரும் முழங்கார் படிட்டு ஜெபிச்சோம். ஆண்டவரே, பேதுருவை எப்படி ஒரு மீன் பிடிச்சிட்டு இருந்த பேதுருவை வந்து உலகத்தை கலக்குகிறவனாய் மாற்றினர், உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்கும். பேதுருவை நிமித்தம் எத்தனையோ மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அதே போல நீர் எங்களுக்கு ஒரு மகனை கொடுக்கணும், அவனை வந்து நாங்க உலகத்தை ரட்சிக்கிற, உலகத்தில் இருக்கிற மக்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களா ஆக்கணும் அப்படின்னு தான் நாங்க ப்ரே பண்ணிட்டே இருந்தோம். ஒரு காலகட்டத்தில் 3 மாசம் ஆச்சு. எனக்கு நான் ஒவ்வொரு மாசமும் வரும்போதும் எனக்கு கலக்கமாயிடும், அழுவேன். கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆச்சு, அதுக்கே நான் அழுவேன், பிறக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம எங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலியில கூட என்ன இருந்ததுன்னா, அவங்க ஃபேமிலியில ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்து குழந்தை இல்லாம ஒரு நிலைமை இருந்தது. அவங்க அண்ணனுக்கு குழந்தை இருக்கு, அவங்க தங்கச்சிக்கும் குழந்தை இருக்கு, கண்டிப்பா நமக்கு பிறக்காதுன்ற மாதிரி அவங்களும் கூட நினைச்சிருக்காங்க. ஆனா சொல்லல, இந்த பொண்ணுக்கு பிறக்காது, குண்டா இருக்கா, குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்ற மாதிரி அவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா ஏசப்பா நினைச்சிருக்காரு. கரெக்டா 3வது மாசம் நாங்க ஒரு பிரேயருக்கு போனோம். நாங்க கலக்கத்தோட, ஏசப்பா நீங்க வந்து என் குழந்தை பிறக்காதுன்றாங்க, ஆனா நீங்க எனக்கு குழந்தை தரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருந்தோம். அவர் மோகன் சிலாசரஸ், பிரதர் மோகன் சிலாசரஸ் அவர் வந்து 1 நிமிஷத்துல பிரேயர் பண்ணும்போது, நீங்க உங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்னோட காரியத்துக்காக ஜெபிச்சுட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, இதோ சுஜாதான்னு சொன்னாரு. சுஜாதா, எத்தனையோ சுஜாதா இருப்பாங்க, நம்ம தானே எப்படி தெரியும், என்னோட பிரச்சனையை சொன்னாதான் சுஜாதா நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னேன். நினைச்சுக்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு. அப்ப 2வது முறை சுஜாதான்னு கண்டிப்பா நம்பன்னு நினைச்சேன், இருந்தாலும் நம்ம பிரச்சனையை சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அப்ப என்ன திரும்ப சொன்னாரு, உங்க கர்ப்பப்பையில நீர்க்கட்டிகள், குழந்தை இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, இப்போது உங்க கர்ப்பப்பையில குழந்தைய வைக்கிற அப்படின்னு ஏசப்பா சொன்னாரு. அப்ப அந்த நிமிஷத்துல விசுவாசிச்ச, சந்தோஷத்தோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். போற வழியில அவர் என்ன தானே கூப்பிட்டாரு அப்படின்னு எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். அவர் சொன்னாரு, தோமாவோட சந்ததியை நிரூபிக்கிறியம்மா, விசுவாசி, ஃபர்ஸ்ட் விசுவாசி அப்படின்னு. என்ன முன்னாடி ஒரு ஆட்டோ போயிட்டு இருக்கு, ஆட்டோல நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்ற வசனம் இருந்துச்சு. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, கண்டிப்பா நீங்க எனக்கு குழந்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு விசுவாசிச்சோம். வீட்டுல வந்து எல்லார்கிட்டையும் சொன்னோம். ஆனா அடுத்த மாசம் டாக்டர்கிட்ட போனப்போ கன்ஃபார்ம் ஆச்சு, அப்படியா குழந்தையே பிறக்காது, சான்ஸே இல்ல, நீர்க்கட்டி பிரச்சனை அப்படின்னு சொன்ன எனக்கே கர்த்தர் வந்து குழந்தையை கொடுத்தார். அது மட்டும் இல்லாம